ஆட தெரியாதா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா அப்ப அடுத்த போட போடுவோமா? குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா. தூக்குமா அத மழை பெய்ய கை தட்டி உற்சாகப்படுத்தினதானே ஆடுறதுக்கு நல்லா மழையெல்லாம் வராது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். விடக்கூடாது, விட மாட்டேன். முக்கா மக்கா எம்புட்டாட நம்மள எடுத்தா போயிடா. ஆஹா, அடுத்த போடு போடுவோமா? என்னடா உடையக்கூடாது. குண்டத்திலே குமரனுக்கு நீ இந்த மாதிரி நிக்க முடியுமாடா? இதெல்லாம் சொல்லி தரேன் எங்க வாத்தியாரு. அதானே? அதனால ஆடுங்க வாங்க. அம்மா தூக்குமா. என்ன பண்ண போற? தூக்க போறியா காலை? Hello, hello. Hello, hello. Hello, hello. Yes, yes. Hello. Hello, hello. Hello. புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்தை காட்டு.
இன்னைக்கு ஒரு தடவை நம்ம முருகன் வந்து இன்னைக்கு ஒரு 20 மழை வராது. உட்காருங்க. வந்தாலுமே பிள்ளை பையது எல்லாருமே தயவு செய்து உட்கார. நல்லா அருமையான கூட்டம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே மழையோட நாடகம் நடந்துச்சு இருக்கலாம். எங்கள் வாட்ஸ்அப் வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்குது. சில நாடகம் நின்று போச்சு. அதனால் கண்டிப்பாக மழை பெய்து எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. எல்லாருமே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு. கலியுகத்தில் தெய்வமாக விளங்கக்கூடிய கண்டபெருமானை வணங்கிவிட்டால் வந்த வினையும் ஓடிவர். வேல் உண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறையே இல்லை. கந்தன் இருக்க கவலை எதற்கு? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வராது வினையினாங்க. அப்படி வினையெல்லாம் இருக்கக்கூடிய வேலவனை முதலிலே வணங்கிவிட்டு தான் மற்ற காரியங்கள் எல்லாம். சண்முகநதி போலும் எங்கள் சரவணன் புகழ் பாடும் மெலப்பழனி மலை பதிகிலே நாடும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகை இடங்களிலே குறிஞ்சியின சுற்றுரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக விளங்கி வருகிறேன். வழக்கப்படி பராமரித்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கு எனக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு திணைக்காவலுக்காக போறோம். அப்படியா? நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு தோழி பெண்கள் எல்லாம் வராங்க. தோழி பெண்கள் அவங்க எல்லாம் வந்தாதானே இடமே என்ன கலகலப்பா இருக்கும். தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்படியா? தோழி மாதிரியவா? பொம்பளை எல்லாம் தோத்து போன அழகுல அப்படி ஒரு அழகி அப்பேற்பட்ட தோழிகளை
வைத்துக் கொண்டு முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைக்கதிர்களை அறுவடை செய்து காவலை சிறப்பா செய்து முடிக்கணும். சரி. அது இன்னைக்கு காவலுக்கு போறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா. என்ன வந்திருக்கிறதே முருகனுக்காக. ஆமா. அதுவும் வெள்ளிமலையில முருகப்பெருமான் குன்று இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் அப்படின்னு அந்த குவளையத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகன் தான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்குற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரை தேடி சென்றவங்க எந்த ஊரையும் நாடி சென்ற தேவையே கிடையாது. அப்பேற்பட்ட இறைவன் முருகன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் எந்த ஒரு நாட்டு மருந்தாலும் சுக்க கலந்தோம்னா அதனுடைய தன்மையை கெடவிடாமல் அது பார்த்துக்கிறோமா. அதுபோல இந்த வாழ்க்கையை, இந்த ஆன்மாவை, இந்த பிறவியை கெடவிடாமல் பாதுகாக்க முருகப்பெருமானுடைய திருவடியே போதும். ஆக இன்னைக்கு எவ்வளவு வழிபாடு, எத்தனை மக்கள் பால் குடம் போட போய் எடுத்து போறதுன்னு, காவடி தூக்கிட்டு போறதுன்னு. அதுல இந்த காவடியிலேயே ரொம்ப பயங்கரமானது எது தெரியுமானு? என்ன? பறவை காவடி. பறவை காவடி. ஆமா. அந்தரத்துல பயங்கரமா உடம்புல கொக்கியை குத்திக்கிட்டு அப்படி பறந்து அப்படியே பறவை காவடி எடுத்துட்டு வரும் பொழுது மெய் சிலிர்ப்பு நமக்கு. அந்த கொஞ்ச நேரம் இந்த வருண பகவான் வழிவிட்டாருன்னா நாடகத்தை நல்லபடியா நடத்திடும். ஒருவேளை நாடகம் பார்க்க அவர் ஆசைப்பட்டு வர்றாரு, அதனால கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கணும். முருகன் அதெல்லாம் நிறுத்தி வச்சு காலையில வரட்டும் மழை, என் மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்களே வருத்தமா இருக்கு. நாங்கெல்லாம் கலையரங்கத்துக்குள்ள பேசாம உட்காந்துக்குருவோம். நீங்க நினைக்கிறீங்களா என்ன தொணத்தொணன்னு பேசிட்டே இருக்கிறது, என்ன பேசாம இருக்கு. நாங்களே இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் அமைதியா உட்கார வச்சு நாடகத்தை ரசிக்க வைக்கிறதுக்கு பாடுபட்டு இருந்தா இவர் வேறு வராது. முருக வண்டியை பாத்துட்டாரா? அப்ப சரி, அவர் பாக்குறதுக்கு தான் நானே இங்க வந்து நிக்கிறேன். அதனால அப்பேற்பட்ட கண்ட பெருமான் அழகு. அழகுன்னா முருகன். திரும்பி முருகா மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மணப்புறத்திலே எண்டாய் விக்கிரகாரி அம்மனாக, ஆனைமலையிலே மாசாணி அம்மனாக, திரு ஏழகத்திலே ஏழவார்குள்ளடி அம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்குள்ளடி அம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக, குலசையிலே முத்தாரம்மனாக,
முத்தாளம்மனாக, ஆதிபராசக்தியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அங்கையர் கன்னியாக, அழகு நாச்சியாக, அங்காள பரமேஸ்வரியாக, எத்தனை ஊரு, எத்தனை பேரு, இத்தனை பெயர்களோடும் ஒவ்வொரு ஊர்களிலையும் இருந்து இன்றும் அம்பாள் அருள் செய்து கொண்டே இருக்கிறாள். அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் அப்படின்ற பெயர் பெற்றார். இத்தனை ஊர் இருந்தாலும் பத்ரகாளின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது எதுனா மடப்புறம் தான். நமக்கெல்லாம் ரொம்ப அருகாமையில திருக்கோணத்துக்கு பக்கத்திலேயே அம்பாளை போய் நீங்க பார்த்தீங்கன்னாலே பயங்கரமா அந்த ரூபம் வந்து யாருக்கு பயம் வரும்னா தப்பு பண்ணவங்களுக்கு அந்த ரூபத்தை பார்த்தா கொஞ்சம் மனசு திடுக்கணும். ஆமா, மத்தபடி யாரெல்லாம் வருத்தத்தோடு போய் அந்த அம்பாளை பாக்குறாங்களோ கவலைப்படாதுன்னு அவருடைய கண் விழிகள் எல்லாம் நமக்கு ஆதரவு கொடுப்பது போலயே ஒரு அமைப்பு. அப்பேற்பட்ட தெய்வம், அது கோபமான தெய்வம். பத்ரகாளினாலே உக்கிரமான சாமியாச்சே, எப்படி நாங்க கும்பிடுறது நெருங்குறதுன்ற மாதிரிலாம் பயம் வேண்டாம். ஒரு கோழி கூட குஞ்சுகளோடு மேயும் பொழுது கோழி குஞ்சு போய் தூக்கணும்னா கோவப்பட்டு பறந்து கொத்த வருது இல்ல, அது போல இந்த உலகிற்கே அன்னையாக விளங்கக்கூடியவள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இடர் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் பத்ரகாளியாக உருமாறி அதர்மத்தை அழித்து, அநியாயத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் காளி ரூபமே எடுக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் மடப்புறம். எல்லாருமே போயிருப்பீங்க. பாத்தீங்கன்னா அந்த கோயில அவ்வளோ கட்டுமான பணி நடக்குது. ஆனா அம்பாள் இருக்கிற இடத்துக்கு மேல மட்டும் கூரையே போட மாட்டாங்க. ஆகாயத்தையே தன்னுடைய மேற்கூரையாக கொண்டு, அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமிகளை தன்னுடைய துணை தெய்வங்களாக கொண்டு, அக்னி கிரீடத்தை தன்னுடைய தலையிலே ஏந்தி நீதி கேட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நீதியை வாரி வழங்கும் நீதி தெய்வமாக, நீதி தேவதையாக அம்பாள் இருந்து அருள் செய்யக்கூடியது மடப்புறத்துல பத்ரகாளியம்மன். ஆகப்படி சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்ட முருகன் சண்முகன் அப்படின்ற பெயர் பெற்றார். ஏன் முருகன் அவதாரம் பண்ணாரு? முருகன் அவதாரம் பண்றதோட காரணம் என்ன? அவருடைய பிறப்பினுடைய ஏதாவது ஒரு தேவை இருக்கணும்ல. ஒரு தெய்வம் அவதாரம் பண்ணுதுன்னா அதிகமா வெயில் அடிக்குதுன்னா நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் கொஞ்ச நாள்ல மழை பெய்ய போகுது. அதான் உண்மை. எங்கெல்லாம் அநியாயம் அதிகமாகுதோ, அதர்மம் அதிகமாகுதோ, அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்படி இந்த கலியுகத்தினுடைய துவக்கத்துல சூரபதமன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக அவதரிக்கப்பட்டவன் தான் முருகப்பெருமான். முருகனுடைய அவதாரம் சாதாரண அவதாரமா? இன்னைக்கு அறுபடை வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் எத்தனை கோடான கோடி மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்களே, அப்ப என்னதான் முருகன் கொடுக்கிறாரு? சத்தம் இல்லாம உட்காருங்க. பாவ நீங்களும் உட்கார்றீங்க, மழை வருது, அப்புறம் திரும்பி எந்திரிக்க. இந்த வாரம் இப்ப மழை வராது, பெய்யுதான். குழு குழுன்னு இருக்க, உட்காருங்க. உட்காருங்க அமைதியா. பாக்குறீங்களா? சரின்னு உங்களோட அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நாடகத்துக்கு தான் நாங்க நாடகத்தை அமைச்சு நாடகத்தை 8 மணி நேரம் சாதாரண விஷயமானே. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை பாக்குறதுனாலே அதுல அவ்வளவு காட்சி வைக்கிறாங்க. இருந்தாலும் பாக்குறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேல என்னடான்ற மாதிரி ஆயிடும். ஆனா நிறைய இந்த நாடகத்துடைய கதை கரு என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 8 மணி நேரம் நடக்கிற நாடகத்தை மழை பெஞ்சாலும் நாங்க நின்று பார்ப்போம் அப்படின்னு இவ்வளவு அன்பா நீங்க சொல்லும் பொழுது இந்த நாடக கலைக்கும் நாடக கலைஞர்களுக்கும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால உட்காருங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் மறைக்கும்ல, உட்கார்ந்துருக்க விடுக்கலாம். உட்காருங்க அண்ணே, உட்காருங்க. மழை இல்ல, உட்காருங்க. ஜீவன் இல்ல, உட்காருங்களேன். ஆக காவலுக்கு போறோம். முருகனுடைய அவதாரத்தை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஆக சூரபதமன் அப்படின்ற அரக்கனை 2 கூறாக பிளந்து மயிலாக சேவல் கொடியாக மாற்றி கூடவே வச்சிட்டு இருக்காரு. அரக்கனைய அழிச்சிட்டு கொல்லாம கூட உயிர்களாக மாத்தி வச்சிருக்காரு. வயதோரையும் வாழ வைக்கக்கூடியவன் முருகப்பெருமான். பாருங்க, அவனே அரக்கன், அவனை அழிப்பதற்காக அவதாரம் செஞ்சுட்டு அவனையே அழிக்க மனசு இல்லையே. அவனை அனுதினமும் வணங்கக்கூடிய நம்மளையெல்லாம் எப்படி வாழ வைப்பான் அப்படின்றத நம்ம யோசனை பண்ணிக்கிறோம். அதனால காவல் பணி நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலே காவலை எப்படி செய்வது, யாரை வணங்கிவிட்டு காவலுக்கு செல்வது அப்படின்னு பார்த்தா, இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்பன் சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது எங்கள் ஐயப்பன் சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மழையில், என்ன மணக்குது இந்த வாழ ஊதுமத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது எங்கள் ஐயப்பன் சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டு சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டு தூக்கி கட்டல் பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது.
சரணமையப்பா காட்டுக்குள்ளே சரண கூட்டம் மாறி நிற்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காத்து இருக்குது அந்த வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காத்து இருக்குது எங்கே வளர்க்குது சந்தனம் இங்கே வளர்க்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் வளர்க்குது பங்காரனே எரிநேரி சாஸ்தாவே ஓம் சுவாமியே சுவாமிகள் சபரிமலை சாஸ்தாவாக கலியுகத்தினுடைய வரதனாக சின்முத்திரையை கையிலே தாங்கி யோக பட்டயத்தை முழங்காலிலே கட்டி இன்றும் மறந்து கொண்டிருக்கிற பரவாயில்ல இந்த மழையில இவ்வளவு சிறப்பா ஒளிபெருக்கி அமைக்கிறது எவ்வளவு சிரமம் உண்மையாவே ஒளிபெருக்கி ரொம்ப அருமையா அமைச்சிருக்கீங்கன்னு ஆக அப்பேற்பட்ட சபரிமலை நாதன் ஐயப்பன் ஆமா ஆக அப்பேற்பட்ட ஐயப்பனை வணங்கியாச்சு எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் இந்த ஐயப்பனை கும்பிடணும்னா ஏகப்பட்ட விதிமுறை இருக்கணும் மாலை போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் காலையிலே மாலையில 2 வேளையும் குளிக்கணும் குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணும் அதுவே கார்த்திகை மார்கழி மாதம் பயங்கர பனி கொட்டுற மாசம் அதுலயும் வெந்நீர் எல்லாம் வச்சு குடிக்க கூடாது வெறும் தரையில தான் படுத்து தூங்கணும் தலையணை சுகம் தேடக்கூடாது சைவ உணவுகள் தான் உண்ணணுமா மனதளவுல கூட சபலம் ஏற்படக்கூடாதா பேச்சுக்கு பேச்சு பேசும் பொழுதெல்லாம் சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு தெய்வத்தோட நாமத்தை தான் சொல்லணுமா ஆக அப்படியெல்லாம் இந்த யுகத்தினுடைய தெய்வமாக ஒவ்வொரு தெய்வங்களும் இருந்தாலும் முருகன் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு நிறைய மக்கள் ஒவ்வொரு படைகளை நாடி கூட்டம் போய்கிட்டே இருக்குனே அறுபடை வீடு இதுல என்ன சிறப்புன்னா அறுபடை வீட்டுல 2 படை வீடு நம்ம மதுரைக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரையினுடைய அந்த பகுதியில 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை என்ற திருமாலிருஞ்சோலை கடைசியில இருந்த முடிவுல அப்ப 2 படை வீடு மதுரைக்குள்ளே அமைந்திருப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனா அறுபடை வீட்டுல அதிகமாக மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய படை வீடு அப்படின்னா ஒன்று பழனி இன்னொன்று திருச்செந்தூர் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கூட்டம் குறையே இல்லாம போகும் அது திருச்செந்தூர் போயிட்டோம்னா உடனடியாக தெய்வத்தை போய் பார்க்கலாம்னா நிச்சயமா முடியாது ஒரு 5-6 மணி நேரமா காத்திருந்து வரிசையில நின்று ரொம்ப கஷ்டம் பயங்கரமா இடிவிட்டு ஐயாவை போய் பாக்குறதுக்குள்ள அவ்வளவுதான் நொந்து நூலாயிரும் அவ்வளவு நெரிசல்ல 5-6 மணி நேரம் காத்துட்டு இருப்போம் அதுல என்ன தெரியுமா ஒண்ணு நம்ம காத்துக்கிட்டே ஒரு 5-6 மணி நேரம் நிப்போம் சரி திடீர்னு பாத்தீங்கன்னா திமுன்னு ஒரு 10 பேர் உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வேகமா வெளியில வந்துருவாங்க நமக்கெல்லாம் தோணும் இவ்வளவு நேரமா நம்ம காத்துட்டு நிக்கிறோமே இப்ப வந்தவங்க உடனே போய் சாமியை பார்த்துட்டாங்களே தலைக்கு 2000 ரூபாய் வசூல் ஆமாண்ணே பொது தரிசனம் ஒரு சிறப்பு தரிசனம் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான ஆட்களுக்கான தரிசனம் அப்படி எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வருத்தப்படவே வேண்டாம் ஏன்னு கேளுங்க நம்ம எல்லாம் 5-6 மணி நேரம் ஆலயத்துக்குள்ள நின்றாலும் அதுக்குள்ளதான் நிக்கிறோம் கோயிலுக்குள்ளேயே தெய்வத்துக்கிட்டே யாரெல்லாம் சீக்கிரமா போய் சாமியை பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமா கோயிலை விட்டு வெளியில போறாங்கன்னு அர்த்தம் சீக்கிரம் வெளியில போறதுக்கு கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்குள்ளேயே நிக்கிறதுக்கு கோயிலுக்கு போனோமான்றதை முடிவு பண்ணிக்கணும் காத்திருந்து தெய்வத்தை பாக்குறதுக்கும் உடனடியாக தெய்வத்தை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு காத்திருந்து தெய்வத்தை பார்த்தா நமக்காக நம் பக்தர்கள் எல்லாம் நம்மளை பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு தெய்வம் நம்மளை பார்க்கும் உடனடியா போய் சாமியை பார்த்தா சாமியை நாம பார்க்கணும் தெய்வம் நம்மை பார்ப்பதற்கும் தெய்வத்தை நாம் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆக அதற்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த வகையில தெய்வத்தை இப்ப முடிவு பண்ணிக்காக எப்படி போய் பாக்குறது சாமிய கால் எடுக்க நிக்க முடியாதுன்னு காசு கொடுத்து பார்க்காம காத்திருந்து என்ன ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பாக்குறதுனாலே ஒரு நாள் ஆகுது போய் பார்க்கணும் ஏதாவது தேவைன்னா
இந்த உலகத்திற்கே தெய்வமாக நம்ம எல்லாம் படைத்து ஆட்டி வைக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதற்கு ஒரு நாள் என்ன எவ்வளவு நாள் வேணாலும் நின்று பார்க்கலாம். ஆக அப்பேற்பட்ட அழகன் முருகப்பெருமான், அந்த அழகனுக்காக தான் இன்னைக்கு காவல். முருகனுக்கு காவலுக்கே ஒத்துக்கிட்டேன். அப்படியா? சம்மதிச்சிருப்பேனா? முருகான்ற அந்த நாம மட்டும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கேன். தமிழுக்கு என்று தனிப்பெரும் கடவுள் தான் முருகன் தான். எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. ஒரே ஒரு மொழிக்கு மட்டும்தான் தெய்வம் உண்டு. பாருங்க, தெய்வம் வேற எந்த தெய்வம், எந்த மொழிகளுக்கும் தெய்வம் கிடையாது. முருகன் தமிழ் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது. முருகா அப்படின்ற அந்த வார்த்தையிலையும் சரி, தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையிலையும் சரி, வள்ளினம் வெள்ளினம் இடையினம் உண்டு தமிழ் இலக்கணப்படி. ஆக அப்படி தமிழுக்கு என்று தனிப்பெரும் கடவுளாக விளங்கக்கூடியவன் முருகன். அவனுக்கு இன்று காவல் நல்லபடியா நடக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? இவ்வளவு நேரம் ஒவ்வொரு தெய்வத்தை பத்தியும் சொன்னேன்ல, அவங்க எல்லாம் யாரும் நினைச்சீங்களா? என்னுடைய உறவினர்கள் தான். ஆமா, சிவபெருமான் இருக்காரு, சொக்கநாதர், சுந்தரேஸ்வரர். இவர் யாரு? கடவுள். என் சொந்த மாமனார். கடவுளா? உங்களுக்கு கடவுள், எனக்கு மாமனார். ஆமா. மடப்புறம் பத்ரகாளியை பத்தி பேசுறேனே, அந்த அம்மா யாரு? அவங்களும் தெய்வம் தான். மாமியார்னு. மாமியாரா? விநாயக பெருமான் தெரியுமா? கணேசனை தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். எத்தனை கணேசன்? அவர்தான். அந்த விநாயகர் யாரு? சரி, என் மச்சான். ஓ, இந்த இப்ப சொன்னனே ஐயப்பன். ஆமா, அவர்தான் என் கொழுந்தனர். என்ன சொல்லியே? அப்ப முருகன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? தாத்தா. தாத்தாவா? என்ன உறவெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன வேணும் அவரு? தாத்தான்றே முருகப்பெருமான் என்னோட என்ன சொல்றது, நான் கட்டிக்க போறேன் எங்க வீட்டுக்காரு. அப்படியா? பாத்துக்காருனே, நான் அவரைதான் காதலிக்கிறேன். சரி, அதுக்குதான் வந்தேன். எதுக்கு வந்தேன் வேற? அப்படியா? வந்ததே காதல் செய்வதற்காக தான். முருகன் மீது அளவு கடந்த பக்தி. இந்த பிறகு எடுத்ததை முருகனை சேர்ந்து அவனை சென்றடைந்து அவனுடைய புகழை, அவனுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான். முருகனுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு பேர் உருவாகும் இல்லையா? அவனுடைய பிறவியிலிருந்து, அவனுடைய அவதாரத்திலிருந்து அவன் வளர்ந்து சூரசம்ஹாரம் பண்றது வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு பேர் உருவாகும். சூரசம்ஹாரம் எங்க நடக்குதுன்னா திருச்செந்தூர்ல. எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த 6 நாட்கள் கந்த சஷ்டியில 6 நாள் முடிந்தவுடன் அந்த 6வது நாள் திதி என்று மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். அங்க மட்டுமல்ல, எல்லா முருகனுடைய ஆலயங்கள்லயுமே நடக்கும். ஆனால் உண்மையாகவே சூரசம்ஹாரம் நடந்தது திருச்செந்தூர்ல சொல்லப்படுது. ஆனா உண்மையா அங்க நடந்ததான்னா அங்க கிடையாது. ஏன்னா சூரபதுமன் எங்கு இருந்தான்னா கடலுக்கு நடுவிலே வீர மகேந்திரபுரின்ற ஒரு தீவு. அதை தனக்கு நகரமாக்கி கொண்டு எல்லாரையும் அங்க வரவழைத்து அங்கதான் அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்றாரு? இங்கிருந்து சிவனுடைய கட்டளைப்படி 1,09 வீரர்களை அழைத்து கொண்டு போறாரு. இங்க இருந்து அந்த பக்கத்துக்கு போடும், வீர மகேந்திரபுரிக்கு போய் பார்க்கிறாரு. ஒரு கரை ஓரமாக தங்குகிறாங்க. அப்படி தங்குவதற்காக முருகனுக்காக நவக்கிரகங்களிலே பிரகஸ்பதி என்ற வியாழ பகவான் அமைத்து கொடுத்த கோயில் தான் திருச்செந்தூர் முருகனுடைய கோயில். இப்ப தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. சரி, இங்க இருந்து போர் நடக்குது. முருகனுடைய வேல் சூரசம்ஹாரம் செய்யுது. முருகனுடைய வேல் சாதாரணப்பட்டது இல்லனே. தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தன்மை எதற்குண்டுனா முருகனுக்கு உண்டு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன் அருமைகளேர் எழுதுறார். தலையெழுத்த மாத்திர ஒரே வழி எங்கன்னா முருகனுடைய திருவடிதான். ஆக இங்கிருந்து வேல் சென்று சூரசம்ஹாரம் பண்ணி 2 குறை பிளந்தாச்சு. இப்ப சூரன் அடிச்சுட்டு சூரன் அழிந்துட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னா, சூர சம்ஹாரம் செய்ததால முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. இந்த தோஷத்தை நீக்கணும்னா ஏன்? சூரபதுமன் சிவபக்தன். ஒருத்தர் எப்படி இருந்தாலும் அவன் சிவனை கும்பிட்டுட்டான்னு அவனை அழிக்கிறது சிரமம். இதுல தெரியுதா? ஆக இந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக முருகப்பெருமான் பஞ்சபூதங்கள் என்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தின் வடிவமாக 5 லிங்கங்களை கடற்கரை ஓரமாக பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார். அப்படி வணங்கப்பட்டதுதான் இன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா பார்த்தவங்க பார்த்திருப்பீங்க. முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில வந்தோம்னா ஒரு சிறிய பாதை மாதிரி போகும். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 5 லிங்கம் உள்ள இருக்கும். அந்த 5 லிங்கம் முருகப்பெருமான் வணங்கியதால் உருவான லிங்கம். இப்ப 5 லிங்கத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாரு கையில மலர்களை கொண்டு. தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. நம்மள சூரபதமன்ட்ட இருந்து காப்பாத்துற முருகனை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு அனைவரும் கூடி திருச்செந்தூர் வராங்க. வந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுவாமி என்று முருகனை அழைத்தார்களா. முருகன் கையில் மலர்களோடு அப்படி திரும்பிய வண்ணமாக தேவாதி தேவர்களுக்கு காட்சி கொடுத்தானா. அப்படி கொடுத்த கோலம் தான் இன்று திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவருடைய கோலம். எல்லா இடங்களையும் முருகன் வேலோடு இருப்பான். திருச்செந்தூர்ல முருகன் கையிலே மலரோடு இருப்பார். ஏன்னா திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிவனை வணங்கிய வண்ணமாக இருக்கிறார். பாருங்க, பூஜா மூர்த்தி அவரே அங்க வணங்கிதான் இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப இல்லனே எல்லா வீடுகள்லையும் பாடக்கூடிய பாடல் என்ன? கந்த சஷ்டி கவசம் இல்லையா? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போன்னு அதிகாலையில எழுந்தோன்னு அந்த பாட்டு தான் அதிகபட்சமா எல்லா இடத்துலயும் ஒலிக்குது.
கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்கல்ல, இது எந்த படை வீட்டோட கந்த சஷ்டி கவசம் தெரியுமா? அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் தான் எல்லா இடங்கள்லயும் ஒடுங்குது. அறுபடை வீடுக்குமே கந்த சஷ்டி கவசம் இருக்கு. பழனிக்கு இருக்கு, திருப்பரங்குன்றத்துக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லா படை வீடுக்கு இருக்கு. ஆனா எதற்காக குறிப்பாக திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் மட்டும் எல்லா இடங்களையும் ஒடுக்குது? ஏன்னா செந்தூரில் தான் முருகப்பெருமான் பகையை அழித்து எல்லோரையும் சிறையிலிருந்து காப்பாற்றிய படை வீடு எதுனா திருச்செந்தூர் தான். முருகன் சிவனை வணங்கிய படை வீடு எதுனா திருச்செந்தூர் தான். இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆலயம் அது. அதனால அதன் மீது பாடப்பட்ட கந்த சஷ்டி கவசம். பேரை பத்தியடா, கந்தன் என்பது முருகனுடைய பெயர், சஷ்டி என்பது முருகனுடைய அவதார திதி. கவசம்னா என்ன? போர் வீரர்கள் உடம்பிலே அணிந்து கொள்வது கவசம். கவசம்னா என்ன பொருள்? காக்கக்கூடியதுன்னு பொருள். ஆக இந்த கந்த சஷ்டி கவசம் இந்த ஆன்மாவை, இந்த உடலை நோய் நொடியிலிருந்து பகையிலிருந்து காக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டா. அதனாலதான் அதற்கு கந்த சஷ்டி கவசம்னு பேர் வச்சாங்க. ஆக அப்பேற்பட்ட கவசம் நாம எல்லாம் பாடுறது திருச்செந்தூர் முருகனுடைய அங்க இருக்கக்கூடிய தலத்தின் மீது பாடப்பட்டதான் பாடிக்கிட்டு இருக்கோம். எப்படி முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் செய்து தேவாதி தேவர்களை எல்லாம் இடரிலிருந்து காப்பாற்றினானோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம், துயரங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் போக்கி நிச்சயமாக நமக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து நம்ம எல்லாம் காப்பார் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. அதுவும் முருகன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முருகனை வணங்கினாதான் எல்லாமே முக்தி. அந்த வகையில போகணும், காவலுக்கு சிறப்பாக பார்க்கணும். முருகன் மீது கொண்ட காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு சொல்லிட்டு தோழி மெடல புள்ள நீ செத்துக்கு, செவத்த புள்ள பாசத்துக்கு, அழகர் மேல காத்து வந்து பாச
வட்டியை நடிக்கும் கலைமலை அவர்கள் ஐயப்பன் பாடியதற்காக வரிச்சியில் வச்சிருந்த கே செல்வம் ஒரு சார்பாக 50 ரூபாய் என்று சொல்லார்.